Look, Arun, it's over. It's all over. அருணுக்கு இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சு. He has faced in heartbreak. இன்ஃபேக்ட் யார் தான் பண்ணியிருக்க மாட்டோம். ஆல்மோஸ்ட் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே ஹார்ட் பிரேக்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்போம். பட் why does it hurt? அண்ட் அதுலேருந்து மூவ் ஆன் ஆகிறதுக்கு ஏன் டைம் ஆகுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன அண்ட் ஹவு இட் ஒர்க்ஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் டீப் டைவ் பண்ணி அனலைஸ் பண்ணிடலாம் வித் அருண்ஸ் கேஸ். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். அருணுக்கு பிரேக்கப் ஆகி 2-3 நாள் கழித்து அவன் ஃபோன் எடுத்து பழைய சேட்ஸ் படிக்கிறது, பழைய மெமரிஸை ரீவிசிட் பண்ணுறது, பழைய ஃபோட்டோஸை பார்க்குறதுன்ற மாதிரி விஷயம்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். அண்ட் ஆல்சோ அவன் பார்ட்னரோட, அதாவது அவன் எக்ஸோட இன்ஸ்டா ப்ரொஃபைல்லாம் போயிட்டு ஸ்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இது ஏன் பண்ணுறான்? இது ஜென்ரலி நிறைய பேர் பண்ணுவாங்க. இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சோன்னா, இந்த லவ் அப்படின்ற ஒரு விஷயத்த ரிவார்ட் சிஸ்டமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். கான்ஸ்டண்ட்டாக டோபமின் கொடுக்குற ஒரு சோர்ஸாக எடுத்துக்கலாம். இது ஆக்சுவலி ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லூப்பாக தான் நியூரோ சயின்ஸ் வந்து சொல்லுது. லைக் ஃபஸ்ட்டு ஆன்டிசிபேஷன், அடுத்து ரிவார்ட், அடுத்து பாண்டிங், அடுத்து ரெப்படிஷன். இந்த 4 ஃபேக்டர்ஸை சுற்றி ஒர்க் ஆகிட்டு இருக்க ஒரு லூப் தான் இது. சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த லவ் இல்லை ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது அந்த 2 பார்ட்னர்ஸ்குள்ளே இருக்கிற பாண்டிங் அண்ட் அவங்க ஷேர் பண்ணிக்கிற லவ்லாம் ஒரு டோபமின் தானே. அவங்க ஆப்வியஸ்லி ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ இப்படியே வந்து போயிட்டு இருக்கிற ஒரு லூப் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா அந்த லூப் பிரேக் ஆகிடும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? அந்த பார்ட்னரோட மைண்ட்லையோ இல்லை இவனோட மைண்ட்லையோ வந்து ஒரு வாய்டு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த வாய்டில் வந்துட்டு இந்த கிரேவிங் வந்து இருக்கும். லைக் இந்த ரிவார்டு இல்லையே, இந்த டோபமின் சோர்ஸ் வந்து கட் டவுன் ஆகிரும். அப்படி இருக்கும்போது அவன் ஆப்வியஸ்லி பழைய சேட்ஸ், பழைய மெசேஜஸ், அப்புறம் பழைய ஃபோட்டோஸ் அதெல்லாம் ரீவிசிட் பண்ணும்போது அவனுக்கு அந்த டோபமின் சோர்ஸ் திருப்பி கிடைக்கிற மாதிரி ஒரு இல்யூஷனை அவனுக்கு கிரியேட் பண்ணிக்கிறான். அண்ட் தட்ஸ் வை பீப்புள் இந்த விஷயத்த பண்ணுவாங்க. சரி, இதுதான் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஸ்லோலி அவன் வித்ட்ராயல் சிம்டம்ஸ்லாம் காட்ட ஆரம்பிச்சிடலாம். லைக் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கான், கம்பல்சிவாக யோசிக்கிறான், அண்ட் எமோஷ்னலி வாலட்டைல் ஆக ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் வந்து ஜென்ரலி அடிக்ஷனோட ரிலேட்டடாக வந்துட்டு இருக்கிற சிம்டம்ஸ். லைக் அடிக்ஷன்லேருந்து வெளில வர ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த வித்ட்ராயல் சிம்டம்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், லவ் வந்து அடிக்ஷனா? நாட் எக்ஸாக்ட்லி, பட் சார்ட் ஆஃப். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நியூரோ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ரிஜெக்டட் லவ்வர்ஸ் வந்துட்டு அவங்க பிரெயினில் இருக்கக்கூடிய கிரேவிங் ரீஜனில் ஆக்டிவேஷன் பயங்கரமாக டிஸ்பிளே பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லுது. இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பார்ட்னர் இன்னொரு பார்ட்னருக்கு வந்து எமோஷனல் ஸ்டெபிலிட்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க இருக்கும்போது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபைனாக போயிட்டு இருக்கும். பட் அவங்க அந்த சிஸ்டம்லேருந்து, அதாவது அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே போகும்போது இந்த இன்னொரு ஆளோட நர்வஸ் சிஸ்டம் வந்து டீஸ்டெபிலைஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும்னா, அகெயின் அந்த ஸ்டெபிலிட்டி ப்ரொவைட் பண்ணுற ஒரு ஃபேக்டரில் ஒரு வேக்யூம் ஃபார்ம் ஆகும். ஸோ இதனால தான் இந்த வித்ட்ராயல் சிம்டம்ஸை காட்ட ஆரம்பிப்பாங்க. ஏன் அப்படின்னா, கிரேவிங் எங்கே அதிகமாகும். ஸோ எப்போ ஒன்று இல்லையோ அப்போ தான் அந்த கிரேவிங் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். இதே தான் அடிக்ஷனில் வர ப்ராப்ளமுமே கூட. ஸோ சிமிலராக தான் இந்த 2 கிரேவிங்குமே இருக்கும். ஏன்னா பிரெயினுக்கு வந்து டெக்னிக்கலி கிரேவிங் தானே தவிர இதுக்கு அடிக்ஷனில் வர கிரேவிங், இது லவ்வில் வர கிரேவிங்லாம் அதுக்கு தெரியாது. டெக்னிக்கலி போத் ஆர் சேம். அதனால தான் இந்த வித்ட்ராயல் சிம்டம்ஸுமே சிமிலராக இருக்குது. இப்போது இந்த ரிவார்டுக்கான டிமாண்ட் அங்கே இருக்குது, பட் அங்கே ரிவார்டே அன்அவைலபிள். அதனால தான் இந்த ஒரு பிரச்சனை அருணுக்குமே வந்திருக்கு. சரி, இதுதான் ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே அவன் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ்லாம் பயங்கரமாக ஐயாகுது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறான். என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியல. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் உடம்புல கார்டிசால் லெவலும் அட்ரினலின் லெவலும் செம்மையாக ஸ்பைக் ஆகிருக்கு. இதனாலேயே அவனுக்கு வந்து அவன் சுற்றி ஏதோ த்ரெட் இருக்கோன்ற மாதிரி ஒரு மாதிரி அலர்ட்டாக அப்படியே இருந்துகிட்டே இருக்கான். ஒரு பயமே அவனுக்குள்ளே இருக்குது. இதனால நிறைய எஃபெக்ட்ஸுமே அருண் வந்து ஃபேஸ் பண்ணுறான். லைக் ரேசிங் தாட்ஸ், ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப்ட் ஆகுது, டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வருது, ஃபெட்டிக், அப்புறம் ஹைப்பர் விஜிலன்ஸ். இந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ்லாம் அவன் பாடியில் வந்து அவனுக்கு வர ஆரம்பிக்குது. இதனாலேயே இந்த ஹார்ட் பிரேக்கு ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக அவனுக்கு ஃபீல் ஆகுது. சரி, இது இவ்வளோ கடுப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டுக்கு அவன் கால் பண்ணி, முட்லடா என்னதான் படத்தில் வர மாதிரி
emotional pain எப்படா வலிக்கும்? ஆமாம், எப்படி மனசு வலிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம் அப்படின்னா, இந்த சோஷியல் ரிஜெக்ஷனால் வரக்கூடிய பெயின் அண்ட் ஆல்சோ ஃபிசிக்கலாக வரக்கூடிய பெயினுமே கிட்டத்தட்ட ஒரே நியூரல் சர்க்கியூட்ஸோட தான் இன்டர்லிங்க் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் ரெண்டும் ஓவர்லேப் ஆகும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த வலிக்குதுன்றது லைக் அவனால் எக்ஸாக்ட்லி ஃபிசிக்கலாக பெயின் ஃபீல் பண்ண மாட்டான், பட் ஸ்டில் அது இருக்கும், தட் இஸ் ரியல். ஸோ அதனால் இந்த வலிக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மெட்டஃபரிக்கல் கிடையாது, இங்கே ஃபிசிக்கலாக அது எக்ஸிஸ்ட் ஆகுது. பட் நாட் எக்ஸாக்ட்லி அந்த எமோஷனல் பெயின் ஃபிசிக்கல் பெயின் ஈக்குவல் கிடையாது, இட் ஜஸ்ட் எக்ஸிஸ்ட். ஏன்னா இந்த ரெண்டு நியூரல் சர்க்கியூட்ஸும் ஓவர்லேப் ஆகிறதுனால வரக்கூடிய ஒரு விஷயம். சரி, இதெல்லாம் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு ஒரு தூக்கத்தை போடுவோம், தூக்கம் போட்டாலாவது அட்லீஸ்ட் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கான்னு சொல்லிட்டு அவன் தூங்குறான். அப்படி ஒரு மாதிரி மிட்நைட்டில் எழுந்திரிக்கும் போது அவனுக்கு ஒரு கேள்வி வருது, நான் யார், என் பர்பஸ் தான் என்ன, நான் ஏன் இப்படி இருக்கேன்ற மாதிரியான கொஷின்ஸ் அவன் மைண்டுக்குள்ளே வருது. இங்கே தான் ஐடென்டிட்டி ரீஸ்டெபிலைசேஷன்ற ஒரு ஃபேக்டர் ப்ளே அவுட் ஆகுது. ஸோ இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது அந்த இன்னொரு பர்சனை சார்ந்தது மட்டும் கிடையாது, இட்ஸ் அபவுட் த போத் ஆஃப் தெம். இப்போ நான் இருக்கேன்னா, என் பார்ட்னர் இருக்காங்கன்னா, எங்கள் ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது. ஒரு ஆளை வச்சு மட்டும் கிடையாது. ஸோ நம்மளே நமக்குள்ள இன்டர்னல் செல்ஃப் மாடலை வந்து பில்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, எல்லாமே நம்மளோட கோல்ஸ், நம்மளோட எமோஷனல் ரோல்ஸ், நம்மளோட ஃபியூச்சர் பிளான்ஸ் அப்படின்ற மாதிரி தான் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். எதுலேயுமே நீ நான் அப்படின்ற செப்பரேஷன் கிடையாது, நீ நான் சேர்ந்து தான் நம்ம அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே இருக்கும். ஸோ இப்போது இந்த இடத்துல இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து ஒரு ஆள் வெளியே போகிறாங்க அப்படின்னா, அகெயின் அந்த வேக்யூம் ஃபார்ம் ஆகுற மாதிரி இங்கேயுமே அது உடஞ்சிருது. நம்மன்றது நான் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஆனதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்போட எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்க ஐடென்டிட்டி டிஸ்டர்ப்ட் ஆகிடுது. ஸோ அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சக்கப்புறம் சில பேருக்கு சில டைம் இந்த மாதிரியான கொஷின்ஸ் வரும், நான் யார், என்னோட பர்பஸ் தான் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம். ஸோ இப்போது இந்த அவுட் ஆஃப் ஸ்டோரி ஒரு டிஸ்கஷன், ஒரு கொஸ்டின் கேட்குறேன், சிம்பிளான கொஸ்டின். ஒரு சின்ன பையன் இருக்கான், ஒரு பொம்மை கேட்குறான் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட. அவன் தலையிலே தட்டி இதெல்லாம் வாங்கி தர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆப்வியஸ்லி அவன் டிசப்பாயிண்ட் ஆகுறான், அவனுக்கு ஒரு ஹார்ட் பிரேக். அங்கே ஆப்வியஸ்லி டிசப்பாயின்மெண்ட்ஸும் ஹார்ட் பிரேக்ஸ் தான். ஹார்ட் பிரேக்ஸ்னால் அந்த பிரேக்கப் ஆகுது, லவ் ஃபெயிலியர் மட்டும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவனும் ஒரு ஹார்ட் பிரேக் ஃபேஸ் பண்ணுறான். ஸோ இப்போ அருண் ஒரு சைடு இருக்கான், இந்த பையன் ஒரு சைடு இருக்கான். இப்போ யாராவது வந்து இவனுக்கும் ஹார்ட் பிரேக் ஆகிருக்குப்பா, இவனுக்கும் ஹார்ட் பிரேக் ஆகிருக்குப்பா, ரெண்டு பேரும் ஒரே அமௌண்ட் ஆஃப் பெயினை தான் ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்கன்னு வைக்கிங்களேன், ஸோ ஸ்டூபிட் அப்படின்னு தானே உங்களுக்கு தோணும். ரெண்டும் ஒன்றா நம்ம கம்பேர் பண்ண முடியுமா ஃபஸ்ட்டு? ஸோ அப்போது வேறு எமோஷனல் இன்டென்சிட்டிஸில் பெயின் ஃபீல் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியுது. பட் ஏன் அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிச்சோம்னா, அது வந்து 3 ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு அட்டாச்மெண்ட் ஸ்டைல். சில பேர் ஆங்ஸைட்டி அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். லைக் ரொம்ப தனிமையில் இருக்காங்க, லைக் ரொம்ப அர்ஜென்சி அவங்களுக்கு வந்து இருக்கும் ஒரு அட்டாச் ஆகிறதுக்கு. அந்த மாதிரி இருந்தாங்கன்னா, அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவங்க தனியாக வரும்போது, பிரேக்கப் ஆகும்போது அவங்க வந்து அகெயின் அந்த ஃபியர் ஆஃப் பீயிங் லெஃப்ட் அவுட்ன்றது அதிகமாகும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஃபீல் பண்ணுற பெயின் வந்து கம்பேரிட்டிவ்லி ஹையராக இருக்கும். நெக்ஸ்ட்டு அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அவங்களுக்கு இனிஷியலி வந்து அந்த பெயினை சப்ரஸ் பண்ணிடுவாங்க, ஓகே ஒன்றும் இல்லை எனக்கு பிரச்சனை இல்லை, பட் டைம் போக 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 அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க. இப்போ தான் அவங்களுக்கு அந்த பெயினை ஆக்சுவலி ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி 2 அட்டாச்மெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது. அடுத்தது அன்ஃபினிஷ்ட் நேரட்டிவ்ஸ். இதுதான் ஹையஸ்ட் பெயினை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அன்ஃபினிஷ்ட் நேரட்டிவ்ஸ்னால் ஆஸ் த நேம் சஜஸ்ட், லைக் ஒரு க்ளோஷரே இல்லாத ஒரு ஸ்டோரி. எப்போவுமே நமக்கு அந்த ஒரு க்ளோஷர் எதிர்பார்ப்போம்ல. லெட்ஸ் சே ஒரு படம் பார்த்துட்டு இருக்கோம், படத்துக்கு எண்டிங்கே இல்லைன்னா நமக்கு ஒரு மாதிரி கடுப்பாகும்ல, அடுத்த பார்ட்டில் வந்து பாரு அப்படின்ற மாதிரி எண்டிங் வச்சா ஒரு மாதிரி வில் ஃபீல் எக்ஸாஸ்பரேட்டட், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் ஒரு ரிலேஷன்ஷிப்லேயுமே ஒரு அன்ஃபினிஷ்டாக அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது, க்ளோஷரே இல்லைன்னா நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் நம்ம பிரெயின்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். மூவ் ஆன் ஆகலாமா, வெயிட் பண்ணலாமா, இந்த பர்சனோட மெமரிஸை வச்சுக்கலாமா, இல்லை கம்ப்ளீட்டாக அவங்கள விட்டுறலாம் அப்படின்ற ஒரு கேள்வி கன்ஃபியூஷன் நம்ம பிரெயினில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மூவ் ஆன் பண்ணலான்ற டெசிஷன் எடுக்கவே செம்ம டைம் ஆகும். இப்போது இந்த 2 அட்டாச்மெண்ட்டில் ஏதாவது ஒரு அட்டாச்மெண்ட்டில் இருக்காங்கன்னா கூட they will know they have to move on. பட் இங்கே இருக்கிறவங்களுக்கு மூவ் ஆன் ஆகணுமான்னு கூட தெரியாது. ஸோ நினச்சி பாருங்க, டைம் அப்படியே போய்கிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ த பெயின் தட் தே வுட் ஃபீல் இஸ் ஆல்சோ வெரி மச் ஹையர் தேன் தி ப்ரீவியஸ் ஸ்டஃப். ஸோ இது 2வது. அடுத்து 3வது ஃபேக்டர் என்ன அப்படின்னா ஐடியலைசேஷன். இது வந்து சொல்கிறேன், பிரெயின் வந்து எப்போவுமே பாசிட்டிவ் மெமரிஸை தான் வந்து ஐடியலைஸ் பண்ணி காட்டும். பிகாஸ் இட் டஸ் நாட் வாண்ட் யூ டு ஃபீல் சேட். அது வந்து ஒரு சேடிஸ் கிடையாது, எப்போவுமே உங்களை ஹாப்பியாக வச்சுக்கணும் தான் அது நடக்கும். அதனால என்ன பண்ணுன்னா பாசிட்டிவ் மெமரிஸ்லாம் அதை ஐடியலைஸ் பண்ணி காட்டிக்கிட்டே இருக்கும்.
அப்போ உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல என்ன ஃபீல் ஆகும்னா, அவங்க பெர்ஃபெக்டாக இருந்திருக்காங்களோ, அவங்க தான் நமக்கு எல்லாமே, அவங்கள மிஸ் பண்ணிட்டோமேன்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோண வைக்கும். அப்போ என்ன ஆகும்னா, இந்த மூவ் ஆன் ஆகுறன்ற ஒரு விஷயமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் உங்கள் பிரெயின் வந்து அதை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீ ஏன் மறக்கலாம்னு நினச்சாலும் உங்கள் பிரெயின் வந்து அதை மறக்க விடாதுன்ற மாதிரி அதை புஷ் பண்ணிகிட்டே இருக்கும்போது யூ வில் ஃபீல் வெரி டிஃபிகல்ட் டு மூவ் ஆன். அகைன் இதுலேயுமே பெயின் இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த 3 ஃபேக்டர்ஸ் தான் இருக்குது இந்த இன்டென்சிட்டியை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு. ஸோ யா, சரி, இப்போ அகைன் லெட்ஸ் ஜம்ப் டு அருண்ஸ் கேஸ். அருண் வந்து சரி மூவ் ஆன் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டான். ஓகே, there's nothing we can do அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் ஆகலாம் அப்படின்னு யோசிச்சாலுமே ரொம்ப அவனுக்கு டைம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா போய மாட்டேங்குது, ஏன் இவ்வளோ ஸ்லோ ஆகுது அப்படின்னு யோசிக்கிறான். அவனால் ஃபிகர் அவுட் பண்ண முடியல. பட் அவனுக்காக லெட்ஸ் ஃபிகர் இட் அவுட். ஸோ எமோஷனல் பெயின் எப்போவுமே டெம்போரல் பெர்செப்ஷனை வந்து ஆல்டர் பண்ணும். சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம பிரெயின் வந்து ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ஸ்குள்ளே இருக்கும்போது நம்ம அட்டென்ஷன் வந்து ஆப்வியஸ்லி நேச்சுரலாக வந்து நெகட்டிவ் தாட்ஸை நோக்கி போகும். இந்த அட்டென்ஷன் தான் நம்ம எப்படி டைமை பர்சீவ் பண்ணுறோம் அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுற இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர். ஸோ அப்போ இது நெகட்டிவ் தாட்ஸை நோக்கி போச்சுன்னா இங்கே வந்து ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும், லைக் லூப் ஆஃப் நெகட்டிவ் தாட்ஸ். ஸோ இப்போ அந்த லூப்புக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தாலே நமக்கு ப்ராக்ரஸ் இருக்காது. ஏன்னா லூப் பண்ணுறது இப்படி இருக்குது. ஸோ இஃப் யூ ஹேவ் டு கோ பேக்வர்ட் ஒரு ஃபார்வர்ட்னா அந்த சர்க்கிளை விட்டு வெளியே வரணும். இதுக்குள்ளே இருந்தால் தெர் இஸ் நோ கோயிங் ஃபார்வர்ட் நார் பேக்வர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஸ்டக்காக இருக்கீங்கன்னா ஆப்வியஸ்லி டைம் வில் ஃபீல் ஸ்லோ. அதனால தான் ஜென்ரலி ஆஃப்டர் ஹார்ட் பிரேக்ஸ் லைக் ரொம்ப அப்படியே டைம் பொறுமையாக போகிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி டென்ஷனாகும். இதனால தான் நடக்குது. அடுத்தது எமோஷனல் மேனிப்புலேஷன் நம்ம பிரெயின் பண்ணும். அதான் சொன்னால இந்த ஐடியலைசேஷனில் வரக்கூடிய ஒரு விஷயம் தான். இதை நான் டக்குன்னு சொல்லி முடிச்சிடறேன். லைக் பர்ஃபெக்டாக இருக்காங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஐடியலைஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பாயிண்டில் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க, அவங்க தான் பர்ஃபெக்ட்னா அவங்கள விட்டுருக்க கூடாதோ, அவங்கள ஏன் நம்ம விட்டோம், அவங்க தான் நமக்கு பர்ஃபெக்டான பர்சன் அப்படின்ற பாயிண்ட்லாம் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அகெயின் மூவ் ஆன் ஆகிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக மாறிடும் இல்லையா? அது நான் ஐடியலைசேஷன்லேயுமே சொல்லியிருந்தேன். பட் ஒன் திங் தட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியர் இஸ், அது வந்து ஒரு கெமிக்கலி எடிட்டட் நேரட்டிவை தவிர அது ரியாலிட்டி கிடையாது. ஸோ ஏன்னா ஒரு பிரச்சனையே இல்லாமல் ஏன் செப்பரேட் ஆக போகிறீங்க, ஏன் பிரிய போகிறீங்க, அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தென் ஆப்வியஸ்லி திங்ஸ் வில் ஒர்க் ஃபைன். சரி, இப்போ அருண் வந்துட்டு இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான், அவனை விட்டோமே திருப்பி யோசிக்க ஆரம்பிச்சோன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சரி அவனை இப்படிலாம் விட முடியாது, ஒரு குட்டி கெட் டுகெதர் மாதிரி நம்ம எல்லாரும் ஹேங் அவுட் பண்ணலான்னு டிசைட் பண்ணி அருணுக்கு கால் பண்ணுறாங்க. டே மச்சான், அந்த மாதிரி பார்ட்டி மாதிரி இருக்கடா, வாடா ஜாயின் பண்ணிக்கோ. சரி அப்படியாவது அருண் சரியாவான்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அருணுமே லைக் ஓகே ரொம்பலாம் போட்டு ரெசிஸ்ட் பண்ணாமல் வரான்றான். போனதுக்கப்புறம் அங்கேயுமே பார்த்தா போயிட்டு தனியாக உட்காந்துருக்கான். இதை ஆஃப் பண்ணி சொல்லுங்கடா. இவங்களுக்குலாம் பார்த்து என்னடா இவன் இங்கே கூப்பிட்டதே இவன் அகைன் சோஷியலைஸ் ஆகி நல்லா இருப்பான்னா இவன் இங்கேயும் வந்துட்டு திருப்பி தனியாக உட்காந்துருக்கானே, இவன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சு என்ன ரீசன் சொல்லிட்டு ஃபிகர் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போ தான் இந்த சோஷியல் ரிஜெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. இந்த சோஷியல் ரிஜெக்ஷன்னா என்னென்னா, ஒரு குரூப்லேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணப்படுறதோ இல்லை இந்த ரொமான்டிக் ரிஜெக்ஷனுமே இந்த சோஷியல் ரிஜெக்ஷனில் தான் வரும். இப்போ இந்த சோஷியல் ரிஜெக்ஷன் வந்து என்ன பண்ணோன்னா நமக்கு சர்வைவல் ஆக்ஸை வந்து குறைச்சி விட்றோம். அதாவது எமோஷனல் போய்ட்டு நம்ம மைண்டில் போய்ட்டு ஆட் பண்ணி விட்றோம். இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா நமக்கு அகெயின் ஒரு குரூப்போட மிங்கிள் ஆகிறதே ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும். ஸோ இங்கே இந்த ரொமான்டிக் ரிஜெக்ஷனுன்றது ரொம்பவே சிவியராக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் ஒரு பர்சனல் லாஸ் இதில் இன்வால்வ் ஆகுது. இப்போ ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்னு வச்சுக்கிட்டோம்னா நீங்கள் உங்கள் பார்ட்னரோட சேர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபியூச்சரை பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க, ஒரு லாங் க்ளோஸ் இன்டிமேட் ஜர்னி நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்படி இருக்கும்போது அவங்க டக்குன்னு விட்டுட்டு போயிட்டா ஒரு ஹெவி பர்சனல் லாஸ் அங்கே. அப்படின்ற போது அகைன் அது ஒரு பெரிய ஃபேக்டர். அடுத்தது அகைன் சோஷியல் எக்ஸ்க்ளூஷன். அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குரூப்லேருந்து எக்ஸ்க்ளூட் ஆகிற மாதிரியோ அதே ஃபீலிங் தான் எங்கேயுமே வரும். அண்ட் தேர்டு வந்து நம்மளோட செல்ஃப் எஸ்டீம் செம்மையாக டேமேஜ் ஆகும், செம்மையாக அடி வாங்கும். ஏன்னா இப்போ ஒரு பொண்ணு நம்மளை விட்டுட்டு போகிறா, இல்லை ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணுறா, இல்லை ஒரு பையன் பண்ணுறானோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டாலே நமக்கு ஆப்வியஸ்லி என்ன யோசிப்போம், ஓகே நம்ம அவ்வளோ இல்லை போல இருக்குது, நம்ம பத்தலை போல, சரி நம்மக்கிட்ட ஏதோ இல்லை, நம்மக்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மேலே தான் எல்லாத்தையுமே நம்ம போட்டுப்போம். தட்ஸ் நேச்சர் தான். பட் இப்படி யோசிச்சோன்னா என்ன ஆகும்னு ஆப்வியஸ்லி யோசிச்சு பாருங்களேன், நம்மளே நம்ம வந்து டீக்ரேட் பண்ணிக்கிறோம். அப்படி பண்ணால் என்ன ஆகும், நம்மளோட செல்ஃப் எஸ்டீம் ஆப்வியஸ்லி ஒரு டவுன்ஃபால் நோக்கி போயிட்டுருக்கோம். அண்ட் இப்படி இருந்ததுன்னா நம்மக்கிட்ட நம்ம செல்ஃப் எஸ்டீம் இல்லைன்னா நம்ம குரூப்போட மிங்கிலே ஆக மாட்டோம். இதை பற்றி தான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வீடியோவில் பேசியிருப்பேன். ஸோ இஃப் யூ வாண்ட் நோனா செக் இட் அவுட். நான் கமெண்ட்ஸோ இல்லை
கார்ட்ஸ் எங்கே வருதோ அங்கே கொடுக்குறேன். ஓகே, அவுட் ஆஃப் டாபிக் போயிட்டேன். ஸோ லெட்ஸ் ஜம்ப் பேக். ஓகே, இப்போ அகைன் நம்ம ஸ்டோரி விட்டு வெளில வந்து ஒரு குட்டி டிஸ்கஷன் பண்ணலாம். ஹார்ட் பிரேக்ஸ்ன்றது அடிக்டிவாக மாற முடியும். என்னடா சொல்கிறேன், ஹார்ட் பிரேக்கே ஒரு பெயின், அதே வந்து அடிக்டிவாக மாற போகிறான், அதுக்கே வந்து அடிக்ட் ஆகான்னு யோசிச்சிங்கன்னா எஸ், தெர் ஆர் ஃபியூ கேசஸ் அப்படி இருக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கான்ஸ்டண்ட்டாக பழைய மெமரிஸ், பழைய சேட்ஸ், பழைய ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட் மோடில் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஃபேக்டர்ஸ்லாம் யா திஸ் ஒர்க்ஸ், மூவ் ஆக முடியாதே தவிர இது ஒரு மாதிரி நல்ல ஃபீலிங்கை கொடுக்கும் தான். இப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு மாதிரி ரிச்சுவல் மாதிரி மாறிடும். அப்போ என்ன ஆகும்னா அவங்க ஒரு குட்டி லூப்புக்குள்ளேயே மாட்டி மாட்டி மாற்றி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. மூவ் ஆன் ஆகக்கூடிய ஸ்கோப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். சரி, இது என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஒரு லூப்புக்குள்ளே மாட்டிக்கிட்டோம், knowing that you can't be with that person anymore அப்படின்னு தெரிஞ்சக்கப்புறமும் இந்த லூப்புக்குள்ளே மாட்டிட்டு இருக்கிறது இஸ் ஜஸ்ட் bullshit. யோசிச்சு பாருங்க, அந்த பர்சன் கூட நீங்கள் இருக்க முடியாது. பட் அவங்கள பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஸ்டில் ஹவு ஃபூலிஷ் இல்லை, அதுதானே அப்படி. ஸோ அந்த லூப்புக்குள்ளே இருக்கும்போது உங்களால் ப்ராக்ரஸ் மேக் பண்ண முடியாது, ஒரு புது ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ண முடியாது, ஒரு நியூ லைஃப்பை ஸ்டார்ட்டே பண்ண முடியாமல் உள்ளுக்குள்ளேயே மாட்டிப்பீங்க. அண்ட் அதனால லேட்டராக உங்களுக்கு இந்த பெயினை ப்ராசஸ் பண்ணக்கப்புறம் ஹெவி அடிக்ஷனுக்குள்ளே போயிடுவாங்க. தண்ணி அடிக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது, ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணுறதுன்ற மாதிரி ஃபேக்டர்ஸ்குள்ளே போயிடுவாங்க. இது இதோட ஆரம்ப கட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, இது ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு நம்ம லவ்ட் ஒன் விட்டுட்டு போயிட்டாங்கனாலே இட் லைக் நீட் நாட் பி எ கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு பாய் ஃப்ரெண்ட் அப்படி கூட கிடையாது. நம்ம அம்மா அப்பா நம்ம ஃப்ரெண்ட் யாராலும் இருக்கலாம், ஒரு லவ்ட் ஒன் க்ளோஸ் ஒன் வந்து நம்மளை விட்டு போயிட்டாங்கனாலே நமக்கு ஒரு எம்டினஸ் வந்து அங்கே எமோஷனலாக ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம பிரெயின் என்ன யோசிக்கணும்னா, இந்த எமோஷனல் எம்டினஸுக்கு அந்த ஃபெமிலியர் பெயினே பெட்டரோ அப்படின்னு யோசிக்கும். அதனால தான் நம்ம திருப்பி நமக்கு ஃபெமிலியராக இருக்கக்கூடிய ஓல்டு சேட்ஸ், ஓல்டு மெமரிஸ் அதை எடுத்துகிட்டு இருக்கோம், நோயிங் தட் வி கான்ட் பி வித் தெம் எனிமோர். அதுதான் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனையே. அண்ட் அதனால தான் நிறைய பேர் இந்த லூப் கொள்ளையும் மாட்டிக்கிறாங்க. ஓகே, லெட்ஸ் ஜம்ப் பேக் டு அருண்ஸ் கேஸ் அகைன். இப்போ அருண் இந்த ஹார்ட் பிரேக் அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறான். ஓகே, சரி, இனிமேல் தான் அந்த பொண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சு, வி ஹாவ் டு மூவ் ஆன் சம்ஹவ், சரி அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு விஷயம் அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இம்பர்மனன்ஸ் அப்படின்றது எவ்வளோ ப்ரிவலண்ட்டாக இந்த வேர்ல்டில் இருக்க போகுதுன்ற ஒரு விஷயம் தான் அவன் யோசிக்கிறான். அவ்வளோ ப்ராமிசஸ் எதுவுமே லாஸ்ட் ஆகலை. அண்ட் ஆல்சோ நம்ம ஃப்யூச்சர் அப்படி பிளான் பண்ணி வச்சுருந்தோம், இப்படின்றதுக்குள்ளே அது டிஸ்ரப்ட் ஆயிடுச்சு. அடுத்தது பீப்புள் ஈவன் வி நோ கேன் பிகம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபேக்டரும் அவனுக்கு ஹிட் ஆகுது. இதெல்லாம் யோசிச்சுட்டு ஒரு பாயிண்டில் இது டெரிஃபைங்காக இருந்தாலும் ஒரு சைடில் இருந்து பார்க்கும்போது, இன்னொரு சைடில் இது அவங்களுக்குள்ள ஒரு மெச்சூரிட்டியை கொண்டு வருது. சரி, அப்போ இன்னும் நம்ம கிளியராக மெச்சோர்டாக இனிமேல் எல்லா டெசிஷனும் எடுக்கணுன்ற ஒரு ஃபேக்டர் அவனுக்கு ஹிட் ஆகுது. நிறைய பேர் நம்மளே பார்த்துருக்கோம் இல்லையா, ஹார்ட் பிரேக்ஸில் ஒரு பிரேக்கப்புக்கு அப்புறம் ஆளே மாறிடுவாங்க. என்ன மச்சான் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் ஆளே மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய கேள்விகள் ரேஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. அப்படிதான் லைக் அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி தான் இப்போ அருண் இருக்கான், ஆல்மோஸ்ட் சேஞ்சிங் கம்ப்ளீட்லி. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு குட்டி ஃபேஸ். பட் ஏன் வந்து பிரேக்கப்ஸ் ஆர் ஹார்ட் பிரேக்ஸ் சேஞ்ச் பீப்புள்? நான் சொல்கிறது சின்ன ஹார்ட் பிரேக்ஸ் திருப்பி கன்சிடர் பண்ணாதீங்க, பொம்மை வாங்கி கொடுக்கல அவன் பையன் மாறிடுவான், நோ இஸ் தட். நான் சொல்கிறது பெரிய பெரிய ஹார்ட் பிரேக்ஸ்லாம் நான் பேசுகிறேன். அது ஏன் பீப்புளை மாற்றுது அப்படின்னு பார்த்தோன்னா, பெயின் வந்து ப்ரையாரிட்டிஸை ரெகக்னைஸ் பண்ணும். ஸோ ஒரு பெரிய லாஸ்க்கு அப்புறம் பீப்புள் வந்து ரொம்பவே கார்டடாக இருப்பாங்க, அவங்களே கார்ட் பண்ணிப்பாங்க, ரொம்ப போயிட்டு வல்னரபிளாக நிறைய பேர்கிட்ட இருக்க மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ அட் த சேம் டைம் டக்குன்னு அட்டாச் ஆக மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் பண்ணுவாங்க. அடுத்தது நிறைய இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்படி ஒரு எமோஷனல் லாஸ் ஆனதுக்கப்புறமே ஏன் என்ன பிரச்சனை என்ன மாற்றணுன்றது அவங்களுக்குள்ளேயே போயிட்டு அவங்க டீப் டைவ் பண்ணி யோசிக்கணும். அப்போ தான் அவங்க லைஃப்பில் ப்ராக்ரஸ் பண்ண முடியும். ஆல்சோ நாட் ஓன்லி ஃபார் டு பில்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், அவங்க லைஃப்பில் அடுத்தடுத்து ஸ்டேஜுக்கு போகிறதுக்குமே நிறைய இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ண வேண்டியிருக்கும், அதையும் நிறைய பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் அடுத்தது ரொம்ப செலக்டிவ் ஆவாங்க. லைக் பார்க்குறதெல்லாம் பிடிக்குது இல்லை இதெல்லாம் அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப செலக்டிவாக, ரொம்ப யோசிச்சு, ரொம்ப கான்ஷியஸாக தான் ஒரு டெசிஷனுமே எடுப்பாங்க. அண்ட் லாஸ்ட்டாக அவங்க எமோஷனல் பேட்டர்ன்ஸை பற்றி நல்லா அவேராக இருப்பாங்க. பிகாஸ் அவ்வளோ பெரிய ஒரு எமோஷனல் லாஸை அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால தான் நிறைய பேர் பிரேக்கப்ஸ்க்கு அப்புறம் ஹார்ட் பிரேக்ஸ்க்கு அப்புறம்லாம் ஆளே மாறுவாங்க. அண்ட் அருணுமே இப்படி தான் மாற ஆரம்பிக்கிறான் ஸ்லோவாக. அடுத்தது தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ். அட்டாச்மெண்ட்லேருந்து ஆத்தர்ஷிப்புக்கு போகிறது. அட்டாச்மெண்ட் என்ன அப்படின்னா லைக் ஒரு மைண்ட் செட் மாதிரி வச்சுக்கலாமா. அட்டாச்மெண்ட் இப்போ யோசிச்சு பார்த்தோம்னா, இப்போ நான் இதை விட்டுட்டேன், அகெயின் ஐ ஹேவ் டு கெட் சம்திங், லைக் இதை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக யோசிக்கிற மாதிரி இருக்கிறது தான் அட்டாச்மெண்ட்.
பட் இதுவே ஆத்தர்ஷிப்புக்கு வந்தோன்னா ஓகே இது நான் மாறுறதுக்கு என்ன நமக்கு சொல்லியிருக்கு, லைக் என்ன நான் லேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறது ஆத்தர்ஷிப். இதில் ரெண்டில் எது பெட்டர் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இப்போ அட்டாச்மெண்ட் போனீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் ஆகிருக்க மாட்டீங்க. யூ ஆர் ஸ்டில் தி சேம் கை ஆர் தி கேர்ள் கெட்டிங் into a relationship again you will have to face heartbreak. அப்படி இருக்கும்போது திருப்பி அது அகைன் ஒரு லூப் மாதிரி அது ஃபார்ம் ஆகும். நிறைய லூப் இல்லை, அகைன் ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். பட் இதே ஆத்தர்ஷிப் வரும்போது யூ ஹேவ் ஸ்கோப் ஃபார் சேஞ்ச். லைக் நீங்கள் யோசிக்கணும் என்ன நமக்கு இது சொல்லுது, வாட் ஐ ஹாவ் லேர்ன் ஃப்ரம் திஸ் அப்படின்னு ஒரு ஃபேக்டர் யோசிச்சிங்க அப்படின்னாலே அடுத்து இன்னும் பெட்டர் ஆகலாம். ஸோ அட்டாச்மெண்ட்லேருந்து ஆத்தர்ஷிப்புக்கு போகிறதுக்கான ஒரு ஸ்கோப் அண்ட் ஒரு சான்ஸை வந்து ஹார்ட் பிரேக்ஸ் நிறைய கொடுக்கும். ஏன்னா பிஃபோர் ஹார்ட் பிரேக்ஸ் நமக்கு இதுலேருந்து லெசன் லேர்ன்ட் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் எப்போவுமே பெருசாக அதை நடக்கும்போது தான் நம்ம யோசிப்போம். ஓகே இது பண்ணிடவே கூடாதுப்பா அப்படின்னு யோசிக்கிறது பெருசாக நடக்கிறது தான். சின்ன தப்பெல்லாம் வந்து நம்ம பெருசாக இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் பண்ண மாட்டோம், யோசிக்கவும் மாட்டோம். லைக் இதுலேருந்து என்ன கற்றுட்டோன்னு அடுத்தடுத்து மாற்றணும்லாம் பெருசாக நமக்கு நெசசிட்டியும் கிடையாது. பட் பெரிய அடி வாங்கிட்டோம்னா ஓகேடா இதெல்லாம் பண்ணிடவே கூடாதுடா, பிகாஸ் இதை தாங்கி வைக்க முடியாதுன்ற மாதிரி நமக்கு ஃபீல் வந்துடும் இல்லையா. ஸோ அதனால தான் ஆத்தர்ஷிப்புக்கான ஸ்கோப் இன்னும் பெரிய எமோஷனல் லாஸ்லேருந்து கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே அருண் கிளவராக டிசைட் பண்ணுறான். அட்டாச்மெண்ட் போகணுமா ஆத்தர்ஷிப்பா, அட்டாச்மெண்ட்டாக ஆத்தர்ஷிப்பான்னு யோசிச்சுட்டு ஃபைனலி ஹீ சூசஸ் ஆத்தர்ஷிப். என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றது யோசிச்சு பெட்டர் பர்சனாக மாறணுன்ற விஷயத்துக்கு போகிறான். ஸோ லாஸ்ட்டாக ஹார்ட் பிரேக் அப்புறம் ஒரு நியூ பிகினிங் தான் இஸ் த கியூர் அண்ட் டைம் இஸ் த கியூர். நான் டைம் போக ஆப்வியஸ்லி மெமரி இஸ் ஃபேட். ஸோ நியூ லைஃப்பை பில்ட் பண்ணுறது தான் இட்ஸ் ஒன்லி சொல்யூஷன். அண்ட் யா ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் தாட் ப்ரொவைக்கிங்காக இருந்திருக்கும் அண்ட் ஆல்சோ நிறைய நல்லா டீப்பாக போயிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லெட் மீ நோ யுவர் தாட்ஸ் இந்த கமெண்ட் செக்ஷன். இதே மாதிரி அடுத்து எந்த டாப்பிக்கை நம்ம இதே அளவுக்கு டீப்பாக போயிட்டு அனலைஸ் பண்ணலான்றதை சொல்லுங்கள், அதையும் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ ஓகே, பாய்.